ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। श्री महागणेश्वराय नमो नमः। विश्वावसु வருடம் பிறக்கிறது. புது வருஷம், நூதன சம்வத்சரம். சூரிய பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் மேஷராசியில் பிரவேசிக்கிறார். இதுதான் நம்ம புது வருஷம்னு சொல்கிறோம். சௌரமான ரீதியாக புது வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சுப்பிரசித்தமாக எல்லாரும் கொண்டாடுறது. இந்த வருஷப்பிறப்பன்னைக்கு சூரியனை ஆராதிக்கணும், பித்திருக்களை ஆராதிக்கணும், பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும், புண்ணியகால தர்ப்பணங்கள் பண்ணணும், தேவதைகளை பூஜிக்கணும், நூதன வஸ்திரங்கள்லாம் தரிச்சுக்கணும், நிறைய தானங்கள் பண்ணணும், எல்லாரும் சந்தோஷமாக பந்துமித்திர வர்க்கங்களோடு சேர்ந்து சாப்பிடணும், பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். இப்படி பல செயல்களை நம்மளுக்கு பண்ண சொல்லியிருக்கு சாஸ்திரம். இந்த வருஷாரம்ப தினத்தில் இப்படிலாம் பண்ணுறதுனால வருஷம் முழுவதும் சந்தோஷமாக நிறைய தர்மங்களை பண்ணுறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு ஹேதுவாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம். அப்படி எல்லாருடைய பிரசாதத்தையும் அனுகிரகத்தையும் அடையிறதுக்கு முதல் நாளாக இருக்கக்கூடியதான வருஷத்தினுடைய முதல் நாளாக இருக்கக்கூடியதான இந்த வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனமாக இருக்குது. இந்த முதல் நாள் வருஷப்பிறப்பினுடைய முதல் நாள். அதுலேயும் இந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு பஞ்சாங்க பட்டனம் அப்படிங்கிறது ஒரு பல காலமாக நடந்துருக்கக்கூடிய செயல். பஞ்சாங்க பட்டனம் அது நித்தியமே நடக்க வேண்டிய செயல். அது பஞ்சாங்கத்தை படிக்கிறதுக்கு தான் பஞ்சாங்க பட்டனம் அப்படின்னு பேர். இந்த பஞ்சாங்கம் அப்படின்னா அது ஒரு 5 விஷயங்களை சேர்ந்ததுக்கு பஞ்சாங்கம்னு பேர். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். அன்றன்றைய தினம் இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன யோகம், என்ன கரணம் அப்படிங்கிறத அன்றைய ஒவ்வொரு நாளும் படித்து தெரிஞ்சுக்கணும். அப்படியே இதுக்கு தான் பஞ்சாங்க பட்டனம்னு பேர். இந்த வருஷாரம்பத்தன்னைக்கு அவசியம் இந்த பஞ்சாங்கத்தை படித்து, அதாவது படிக்க சொல்லி ஒரு பெரியவரை வேதாத்தியனம் பண்ணி ஜோதிஷ சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணதான படித்ததான ஒரு பெரியவரை வச்சுண்டு, நல்ல தபஸ்வியாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை வச்சு இந்த பஞ்சாங்கத்தை வாசிக்க சொல்லி கேட்கணும், சிரவணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ நம் வருஷப்பிறப்பன்னைக்கு இந்த பஞ்சாங்க பட்டணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, வெறுமே இந்த திதிவார நட்சத்திர யோக கரணத்தை மட்டும் சொல்லாமல் அந்த வருஷம் முழுவதும் கிரகங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, இந்த தேசத்தில் எப்படி மழை வரும், எந்த அளவுக்கு மழை பொழியும், பூகம்பாதிகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இப்படி பல விஷயங்களை, கிரகணங்கள் சம்பவிக்கிறதா இல்லையா, உத்தராயணங்கள் எப்போ சம்பவிக்கிறது, கிரக மௌಢ்யங்கள்லாம், அதாவது கிரகங்களுடைய அஸ்தமனம், குரு அஸ்தமனம், சுக்ராஸ்தமனம் போன்றதான அஸ்தமனங்கள்லாம் எப்போ சம்பவிக்கிறது இத்தியாதி விஷயங்கள். இன்னும் தனிப்பட்டதான ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது, மேஷராசிக்கு எப்படி இருக்குது, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, நட்சத்திரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, இந்த வருஷம் முழுவதும் கிரகங்கள் எந்த ஸ்திதியில் இருக்கா, அதாவது ராஜா யார், மந்திரி யார், இந்தந்த கிரகம் ராஜாவாக இருந்தால் இன்னென்ன பலன் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த பலன்கள் எப்படி, பயிர்கள்லாம் எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும், பயிர்களுக்கு என்ன மாதிரி பயிர்கள்லாம் விளையும் இத்தியாதி விஷயங்கள், தங்கம், வெள்ளி போன்றதான உலோகங்கள் அதனுடைய விலையெல்லாம் எப்படி இருக்கும், ஏறுமா இறங்குமா, அதனுடைய லாபாலாபங்கள்லாம் எப்படி இருக்கும் இத்தியாதி விஷயம், இப்படி பல விஷயங்கள், ராஜாங்கம் எப்படி இருக்கும், மினிஸ்ட்ரி எப்படி இருக்கும் இத்தியாதி விஷயங்கள்லாம் இன்றைய தினம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பஞ்சாங்க பட்டனம்னு இதுக்கு தான் பேர். இத்தனை விஷயங்களையும் இந்த வருஷம் முழுவதும், விஸ்வாவசு வருஷம் பிறக்க போகிறது இல்லையா, இந்த வருஷம் முழுவதும் எப்படி இருக்கும், தேசம் எப்படி இருக்கும், கிரகங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கலாம், எப்படி இருக்குது, அதனால என்ன பலன்கள் ஏற்படலாம்
இப்படி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு இதை ஒரு சூச்சகமாக வச்சுண்டு சூச்சிப்பிக்கிறது இல்லையா. ஜோதிஷ் சாஸ்திரமே என்ன பண்ணும், இப்படி வரலாம் அப்படி வரலாம், கிரகங்கள் இப்படி இருக்கு, அதனால இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், இந்த விஷயங்கள் சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத தெரிவிக்கும். இந்த சூச்சனையை தெரிஞ்சுண்டு அதை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் இந்த வருஷம் முழுவதும். அப்படி வாழ்ந்தால் நிறைய தர்மங்களை ஆச்சரணம் பண்ணிட்டு அப்படி வாழ்ந்தால் க்ஷேமமாக இருக்கும், உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய ஒரு தாத்பரியம். இதுலேயும் இந்த முதல் நாளைக்கு பஞ்சாங்க படனம் அவசியம் பண்ணணும், பண்ண சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம வைதிக ஸ்ரீஹி ஸ்தாபனம் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீ சீதாராம குருகுலத்திலையும் இன்னும் பல இடங்களில் இந்த பஞ்சாங்க படனமானது நடக்கிறது. வைதிக ஸ்ரீ மூலமாக வருஷா வருஷம் பஞ்சாங்கமும் வெளியிடுறோம். வைதிக ஸ்ரீ பஞ்சாங்கம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். ஆஸ்திகர்கள் கிட்ட எப்படி மாதம் இந்த வைதிக ஸ்ரீ புஸ்தகம் பிரசித்தமோ 25 வருஷமாக வந்துருக்கு வைதிக ஸ்ரீ. அவிச்சின்னமாக 25 வருஷமாக நம்ம பிதா ஆரம்பித்து ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தில் அப்படி பகவானுடைய கிருபையில் அவிச்சின்னமாக வந்துட்டுருக்கு இந்த வைதிக ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மாச பத்திரிக்கை. இன்னும் பல தர்ம காரியங்கள் பல புஸ்தகங்கள் இது மூலமாக போடப்பட்டிருக்கு. அதில் இலவசமாக வருஷா வருஷம் இந்த பஞ்சாங்கம் வைதிக ஸ்ரீ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வைதிக ஸ்ரீ சந்தாதாரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பஞ்சாங்கமானது இலவசமாக அனுப்பப்படுறது. இன்னும் தேவைப்படுறவாளுக்கும் இது கொடுக்கப்படுறது. யார் தேவை இன்னும் அதிகமாக இந்த பஞ்சாங்கம் தேவைன்னு யார் அபிப்பிராயப்படுறாளோ அவளுக்கும் இதை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பஞ்சாங்கத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஷண்ணவதி தர்ப்பணங்கள். இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் பத்திரிகையில் போடக்கூடியதான ஷண்ணவதி தர்ப்பணங்களை அந்த வருஷம் முழுவதும் வரக்கூடிய ஷண்ணவதிக்கான சங்கல்பங்கள், மகாலய பட்சத்தினுடைய சங்கல்பங்கள், குரு சுக்ர அஸ்தமனங்களுடைய விஷயங்கள், கிரகணங்கள்லாம் எப்படி சம்பவிக்கிறது, இன்னும் திதி யோகம் கரணம் அதனுடைய பெயர்கள், கிருஷ்ணபக்ஷத்தில் எப்படி கரணங்கள் சம்பவிக்கும், சுக்லபக்ஷத்தில் எப்படி கரணங்கள் சம்பவிக்கும் இத்தியாதி விஷயங்கள், இன்னும் அந்தந்த மாதத்தில் வரக்கூடியதான உற்சவங்கள், தசாவதார ஜெயந்திகள், தச மகாவித்யன்னு சொல்லக்கூடியதான அம்பாளுடைய விஷயங்கள், அம்பாள் சம்பந்தமான சாக்த சம்பந்தமான விஷயங்கள், தத்தது தேவதைகளுடைய ஜெயந்திகள், அவதார தினங்கள், இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது இந்த வைதிக ஸ்ரீ பஞ்சாங்கம். இந்த வைதிக ஸ்ரீ பஞ்சாங்கத்தை பல வைதிகாலும் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு தன்னுடைய பையிலேயே எப்பயும் வச்சுட்டு இருக்கான். பாக்கெட் பஞ்சாங்கமாக இந்த வைதிக ஸ்ரீ பஞ்சாங்கத்தை எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது, சாஸ்திரியமாக இருக்குது, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா இதை போடுறா அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் இந்த பஞ்சாங்கத்தில் அடுத்த வருஷத்தினுடைய ஒரு 4 மாதங்கள் இந்த பஞ்சாங்கத்தில் வந்துடுறது. இப்போ குரோதி வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருஷம் பஞ்சாங்கம் வைதிக ஸ்ரீ பஞ்சாங்கத்தில் இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய ஆடி மாதம் வரைக்கும் இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய பஞ்சாங்கத்தையும் குரோதி வருஷ பஞ்சாங்கத்திலையும் நம்ம கொடுத்துட்றோம். அதே மாதிரி இந்த விஸ்வாவசு வருஷ பஞ்சாங்கத்தை நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா அதில் அடுத்த வருஷமான பராபவ வருஷத்தினுடைய விஷயங்களும் ஆடி வரைக்கும் இருக்கக்கூடியதான விஷயங்களையும் இந்த பஞ்சாங்கத்திலே நம்ம கொடுத்துட்றோம். அப்படிங்கிறதுனால இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. இது எல்லாரும் வாங்கிக்கணும். இந்த பஞ்சாங்க படனத்தையும் எல்லாரும் சிரவணம் பண்ணணும். முதல் நாளைக்கு பஞ்சாங்கத்தை படித்து கேட்டால் அது என்ன பலங்கிறார், யஸ்ருணோதி நவவத்சராதிதோ வருஷநாத சச்சிவாதிகம் பலம் பிராப்னுஜாத் துரித முக்த விக்கிரகாயுரர்த்த மதுலம் யசஸ்சுகம் அப்படின்னு முதல் நாளைக்கு இந்த பஞ்சாங்க படனத்தை, அதாவது வருஷாரம்பத்தன்னைக்கு பஞ்சாங்க படனம் பஞ்சாங்கத்தை படிக்க சொல்லி சிரவணம் பண்ணுறதுனால ஆயுசு வர்த்தியாகிறது, பாவங்கள்லாம் நசிக்கிறது, எல்லா கிரகங்களும் அனுகூலமாக இருக்குது, நிறைய புகழ் அடையலாம், நிறைய தனலாபங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறதெல்லாம் பலனாக சொல்லப்படுறது. கார்த்தால அதாவது வருஷப்புறப்பு அன்னைக்கு கார்த்தால தர்ப்பணங்கள், பூஜைகள், நூதன வஸ்திர தாரணங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படி
ரொம்ப சுபமாக வருஷத்தை ஆரம்பித்து அன்றைய தினம் காலத்தால் ஒரு 10 மணி சுமார் நம்ம கோபாலபுரம் கிருஷ்ணன் கோவிலில், கோபாலபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியதான கிருஷ்ணர் கோவிலில் பஞ்சாங்க படனம் நடக்கிறது. அதே மாதிரி மத்தியானம் 2:45 3 மணிக்கு ஆரம்பித்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடியதான அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தில், அதை தொடர்ந்து 4:30 மணிக்கு பெசன்ட் நகரில் இருக்கக்கூடியதான ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில், அதை தொடர்ந்து ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடியதான பாண்டுரங்கன் கோவில், இங்கே மயிலாப்பூரில் அத்தியன சபா அப்படின்னு ரொம்ப பிராச்சீனமான பாடசாலை, ரொம்ப வருஷமாக பெரியவாளால் ஆரம்பிக்கப்பட்டு எல்லா ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தையும் உடையதான பாடசாலை இந்த மயிலாப்பூர் வேதாத்தியன சபான்னு சுப்பிரசித்தம். அங்கே 6 மணிக்கு சாயம் 6 மணிக்கு பஞ்சாங்க பட்டனம். அதை அனுசரித்து இங்கே ஆழ்வார்பேட்டையில் வீனஸ்காரணியில் இருக்கக்கூடியதான ஆஸ்திக சமாஜம் அங்கே 7 மணிக்கு இவ்வாறாக இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய முதல் நாளைக்கு பஞ்சாங்க பட்டனமானது நம்ம வைதீக ஸ்ரீ சீதாராம குருகுலம் நம்ம அப்படி ஸ்தாபனம் இதில் இருக்கக்கூடியதான நாம் இந்த சமயங்களில் இந்த பஞ்சாங்க பட்டனத்தை நடத்துறதுக்கு, சொல்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு பகவான் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். எல்லாரும், எல்லா ஆஸ்திகர்களும் இந்த பஞ்சாங்க பட்டனத்தை சிரவணம் பண்ணி அவரவர்கள் நித்தியம் பஞ்சாங்கத்தை வாசித்து விஷயங்களை தெரிஞ்சுண்டு கர்மாக்களை ஆச்சரணம் பண்ணி ஸ்ரேயஸ் அடையத்துக்கு, எல்லா விக்னத்தையும் போக்கி சகல மங்களங்களையும் அனுகிரகிக்கக்கூடியதான மங்களஸ்வரூபியான நம்ம கணநாதர், கணபதி, விநாயகர் அவரை பிரார்த்தனை பண்ணுறோம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.